கொடியாக இணைந்து விட்டே உம்மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு தகப்பன் மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்து விட்டே கொடியாக இணைந்து விட்டே கனிதரும் கொடிகளாகிய நம்மை மிகுந்த கனிதரும்படி கத்தரிக்கிறார், வேண்டாதவைகளை அகற்றுகிறார். கத்தரித்தீரே தயவாய் கனிகள் கொடுக்கும் கிளையா, கத்தரித்தீரே தயவாய் கனிகள் கொடுக்கும் கிளையா, சுத்தம் செய்வீரே இரத்தத்தா சுகந்த வாசனையானே, சுத்தம் செய்தீரே இரத்தத்தா சுகந்த வாசனையானே, உம்மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு தகப்பன் மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்து விட்டே உம் மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. பிதாவின் மகிமை ஒன்றே பிள்ளையனது ஏக்கம், பிதாவின் மகிமை ஒன்றே பிள்ளையனது ஏக்கம், மிகுந்த கனிகள் கொடுப்பே உகந்த சீடனாவே, மிகுந்த கனிகள் கொடுப்பே உகந்த சீடனாவே, உம்மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு தகப்பன் மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்து விட்டே உம் மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. ஆயன் சப்தம் கேட்டு உம் அன்பில் நிலைத்து வாழ்வே, ஆயன் சப்தம் கேட்டு உம் அன்பில் நிலைத்து வாழ்வே, பிரிக்க இயலாதையா
பறிக்க முடியாதையா, பிரிக்க இயலாதையா, உம்மை விட்டு பறிக்க முடியாதையா. உம்மடிதான் என் வாழ்வு, மகிழ்ச்சிதான் என் உயர்வு. தகப்பன் மடிதான் என் வாழ்வு, மகிழ்ச்சிதான் என் உயர்வு. செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்து விட்டே, உம்மடிதான் என் வாழ்வு, மகிழ்ச்சிதான் என் உயர்வு. தகப்பன் மடிதான் என் வாழ்வு, மகிழ்ச்சிதான் என் உயர்வு. செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்து விட்டே, கொடியாக இணைந்து விட்டே. எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் நம் கர்த்தர். இதுதான் சங்கீதம் 139. உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவுழ்கின்றே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவுழ்கின்றே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்களை என் ஏக்கங்களை, என் எண்ணங்களை என் ஏக்கங்களை எல்லாமே அறிந்திருக்கின்றீர் அப்பா, எல்லாமே அறிந்து நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை கூடைக்கு அழைக்கிறேன். நாளை கூட நம்ம கர்த்தருடைய நாமத்திலே தொழுது கொண்டு வந்திருக்கிறோம். நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு விஷயம் கூட கத்திருப்பாதை காத்திருப்போம். வர தமிழமான மக்களை கத்து சீக்கிரமாக அழைத்து வரும்படியாக நாம் ஜெபிப்போம். உங்களுக்கு யாவரையும் வாழ்த்துக்களை விசேஷமாக இந்த சிறப்பு செய்தி கொண்டு வந்திருக்கிறான சகோதரி எலிஸ்டான்லி அவர்களையும் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கூட நாம் இந்த ஊழியத்திற்காக பாரத்தோடு கூட ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, அருமையான மாலை வேளையிலே உம்முடைய திவ்ய பிரசனத்திலே எங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்தீரப்பா. ஒரு சிறு குழுவாக சேர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியாகவே எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே ஒன்று கூடுவார்களோ அவர் நடுவே இருப்பேன் சொன்ன என் தேவன் நடுவே இருப்பேன் என்று விசுவாசத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரச்சனை உணர்கிறோம் அப்பா. அதே வழியிலே எங்களுடைய தகுதியின்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீ பரிசுத்த மகாபரிசுத்த மகாபரிசுத்த மகாபரிசுத்த, நாங்களோ பாவிகளும் பிரதான பாவிகளாக இருக்கிறோம் அப்பா. இதுவரையும் நாங்கள் செய்த பாவங்களை, சிந்தையால் செய்த பாவங்களை, எண்ணத்தால் செய்த பாவங்களை, நோக்கத்தால் செய்த பாவங்களை, உனக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, அயலாருக்கு விரோதமாக செய்த பாவங்களை, எங்கள் சரீரத்துக்கு செய்த விரோதமாக செய்த பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு அறிக்கை செய்கிறோம் சுவாமி. தயவாக எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளை வந்திருக்கிறோம் சுவாமி. மாலை வேளையிலே 830ஆம் நாள் கூடிக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். உம்முடைய ஊழியம் நானே கலங்கரம், அழைத்தவர் நீர், நடத்தி செல்பவர் நீர் நடந்திருக்கோம் சுவாமி. ஐயா, இந்த ஊழியத்தை சுத்தமான கருத்தை அர்ப்பணிக்கும் ராஜா. நீர் நடத்தி செல்லும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. யார் நீர் அழைத்தீரோ அவர்கள் வந்து சேரட்டும் சுவாமி. அழைத்தவர்கள் வரட்டும், வந்தவர்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கும்படியாக ஆயத்தமாக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா, ஆயத்தப்படுத்தும் அப்பா. உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும், கண்களை ஆயத்தப்படுத்தும், செவிகளை ஆயத்தப்படுத்தும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாவை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமான நாளிலே கூட நாங்கள் கேட்கப் போகிற செய்திக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவன், அருமையான உம்முடைய ஊழியக்காரியாக மகள் எலிஸ் ஸ்டான்லி அவர்களை கர்த்தர் கூட்டி வந்து சேர்த்திருப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதிகமாக உம்முடைய ஊழியத்தை, இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற மகளப்பா. ஐயா, இந்த ஒரு காரியத்தை விசேஷமாக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து நான் உணர்ந்து கொள்ளும்படிய இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களை அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எங்கள் பயமற்ற வாழ்க்கை, அதாவது கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, இன்னொருத்தன் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஏற்ற விதமாக கர்த்தர் நாளே ஆண்டவரை எப்படி நாங்கள் மகாதேவனாகிய கர்த்தருக்கு, பராக்கிரமசாகிய கர்த்தருக்கு, தேவாய தேவனாகிய கர்த்தருக்கு, காண்கிற தேவனுக்கு, எங்களை அறிந்திருக்கிற தேவனுக்கு, சிந்தைகளை அறிந்திருக்கிற தேவனுக்கு, தூரத்திலிருந்து எங்களுடைய யோசனை அறிந்த தேவனுக்கு எப்படி பயந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக தெரிவித்து ஜெபிக்கிறோம். என்னோடு பேசும், இடத்தோடு பேசும், எழுத்தோடு பேசும். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கிருபைத்தாரும் சுவாமி. அர்ப்பணிக்கவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஊழியம் நடந்து முடிக்கும் வேற வழியில் கூட ஒருவருக்கும் எந்த தடையும் இருக்க வேண்டாம் அப்பா. இன்டர்நெட் மூலமான ப்ராப்ளங்களோ, கேட்ஜெட் மூலமாக ப்ராப்ளங்களோ ஒன்று இல்லாதபடி பொறுப்பெடுத்துக் கொண்டும் எல்லாம் சீராக செயல்படவும், நாங்கள் பரிசுத்த ஆவியால் இணைக்கப்பட்டது போலவே நாங்களும் இன்டர்நெட் மூலமாக இணைக்கப்பட்டவர்களாக இந்த ஊழியத்தை நடத்தி முடிக்க இருக்காரும் ஜெபிக்கிறோம். குறிப்பிடுத்த ஆசிர்வதியும் குருக்காக ஜெபிக்கும் அப்பா. அப்போ நாங்கள் ஜெபிக்கும்படியாக வந்திருக்க இந்த வேலையிலே ஆண்டவரே, எங்களுக்கு மற்றவர் குறித்து பாதித்தாரும் ஆண்டவரே. அவரை ஊழியத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, தேவைகளை குறித்து அறிந்து கொள்ள கிருபித்தாரும் சுவாமி. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஜெபிக்க கிருபித்தாரும். ஜெபத்தின் மூலமாக நாங்கள் போத்த கிருபித்தாரும். அர்ப்பணிக்கவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வாதை வழிநடத்தும். இயேசுவின் நம்ம ஜெபிக்க அனுப்பியதாகவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட ரதி முத்து அவர்கள் நமக்காக எரேமியா 32ஆம் அதிகாரத்திலே 38 முதல்
41 வசனம் வரை வாசித்து காண்பிப்பார். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் எரேமியா 32 அதிகாரம் 38 முதல் 41 வசனம் வரை. எரேமியா 32 அதிகாரம் 38 முதல் 41 வசனம் வரை. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. பயத்தை குறித்து நாம் இந்த வேலைக்குழு பாடலை கற்றுக்கொள்கிறோம். நம்ம பரிச்சயமான பாடல் என்றால் எல்லா திருமண நாடுகளிலும் இந்த பாடல் பாடுவோம். ஆனால் நம்முடைய சிந்தைக்கு தேவையானது அந்த கர்த்தருடைய பயம். இதை குறித்து நம்முடைய சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முயன்று உழைத்து பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். உன்னுதற்கினிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும். உன்னுதற்கினிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும். கன்னிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள், கன்னிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். இன்னரும் நலங்கள் இல்லத்தில் புரிவாள். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியீதை. கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியீதை. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முயன்று உழைத்து பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்மத்திலே சிறப்பு செய்து வந்திருக்கிற சகோதரி எலிசன் அவர்களை வாழ்க்கை வரவேற்கிறேன். கர்த்தரில் கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர் என்ற தலைப்பிலே தொடரிலே பயத்தை அருளும் அமைப்பு நாம் பார்க்கிறோம். வாருங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகள். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற இந்த நம்ம கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர் அப்படின்ற ஒரு சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஏசாயா 11வது அதிகாரத்துல ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஈசாயுடைய சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவின் மேல
இந்த காரியங்கள் ஒரு 7 காரியங்கள் கொடுத்துருக்காங்க. ஞானம், உணர்வு, அருள், ஆலோசனை, பெலன், அறிவு, கடைசியில வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 7 கிரியைகளையும் செய்கிற அந்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இருப்பார். அவர் வந்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்றதுதான் வந்து இந்த வசனத்துடைய இது. இந்த காரியம் அந்த 7 ஆவியானவருடைய கிரியையிலையும் நம்ம வந்து இந்த தடவை இந்த ஒரு சீரீஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து. வந்து கடவுள் வந்து இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம் மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை, நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணுவேன், என்னை விட்டு அவங்க அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசமான ஒரு அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, கிருபை, அதையெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு ஆறுதலான ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்துல வந்து நம்ம முதல்ல வந்து முக்கியமா வார்த்தை வந்து நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ நித்திய உடன்படிக்கைனா என்ன? கர்த்தர் வந்து நம்மளோட என்ன உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். முதலாவது வந்து உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னா, ஒரு 2 பேர் அல்லது 2 தரப்பினர் அவர்களுக்குள்ள செய்யற ஒரு ஒப்பந்தம், அதுதான் வந்து உடன்படிக்கை. சோ உடன்படிக்கை வந்து 2 பேர் அவங்களோட 2 தரப்பினர் அவர்களோடு செய்து கொள்ளும் ஒப்பந்தம். இதனாலதான் நம்ம திருமணத்தை கூட உடன்படிக்கை அப்படின்னு சொல்றோம். இது தேவன் தாம் சிருஷ்டித்த தம்முடைய ஜனங்களோடு உறவு கொள்ள அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இது வந்து பழைய ஏற்பாடு காலத்திலேயே நோவாவுடைய காலத்துல இருந்து உடன்படிக்கை, நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். அப்புறம் ஆபிரகாமோட, அப்புறம் மோசேயோடு செய்த உடன்படிக்கை வந்து என்னன்னா, நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அவர் கையில கொடுத்து, இதை நீங்க எனக்கு பயந்து இதை வந்து நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பழைய உடன்படிக்கை. அத வந்து மோசே வந்து அந்த நியாய பிரமாணத்தை வைத்து இரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கையை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த உடன்படிக்கை வந்து பழைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அதை வந்து மக்களால வந்து அதை கை கொள்ள முடியவில்லை. அந்த நியாய பிரமாணத்தின் படி அவங்களால வந்து வாழ முடியவில்லை. அது அந்த கட்டுப்பாடு அவங்க மனசுல ஞாபகம் இருந்தாலும் அவங்களால வந்து அதன்படி வாழ முடியல. அதனால தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகி அப்புறம் அடிமைத்தன கர்த்தர் வந்து அவங்கள வந்து பாபிலோனியர்களுக்கு அடிமையாக செய்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பாபிலோன்ல ஒரு 70 வருடம் கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்துலதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் வந்து ஒரு புது உடன்படிக்கை உங்களுக்காக நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கை ஒண்ணு நான் வந்து உங்களுக்காக, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளும்படி செய்யவும் பண்ணுவேன் என எசேக்கியேலும் தீர்க்கதரிசி மூலமும் ஒரு புதிய உடன்படிக்கை ஜனங்களுக்கு தர இருப்பதை தெரியப்படுத்துறார். புதிதாக ஒரு ஆவியை கட்டளையிட்டு அவர் வந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு வந்து புது உடன்படிக்கை வர இருப்பதை தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்றாங்க. அப்போ புது உடன்படிக்கை வந்து ஏசு கிறிஸ்து தான் வந்து புது உடன்படிக்கையின் நாயகன். அவர் வந்து இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு அவருடைய சிலுவையில அவருடைய ரத்தம் சிந்துறதுக்கு முன்னால அவர் அந்த அப்பத்தை பிற்கும் போது
அவருடைய இரத்தம் புது உடன்படிக்கைக்கு குறிய அவருடைய அத புது உடன்படிக்கைக்காக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக எந்த ஆசாரியனாலையும் செய்ய முடியாத அந்த பலி, ஒரே தரமாக ஒரு பலியை நமக்காக அவர் செய்து, அவர் வந்து நமக்கு ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்துல அவர் உட்கார்ந்து நமக்காக அவர் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் வந்து நம்ம புது உடன்படிக்கையை செய்து கொண்டார். அந்த புது உடன்படிக்கை நாயகன் இயேசு கிறிஸ்து. அடுத்து இது எப்படி நித்திய உடன்படிக்கை அப்படின்னா, புது உடன்படிக்கை மற்ற எல்லா உடன்படிக்கைகளுக்கும் நிறைவாக தோன்றியது. இதுக்கு பிறகு வந்து வேற உடன்படிக்கை இல்லை, இதுதான் வந்து கடைசி. நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் அழிப்பதற்கு நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து வந்து நான் வந்து எல்லாற்றையும் நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன். கர்த்தரால் முன்கூட்டி திட்டமிடப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் தொடர்ச்சியாக வந்த புது உடன்படிக்கை. இதனால் ரட்சிப்பு யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் சொந்தமானது. இந்த நித்திய ஜீவன் வரை தொடர போகிறதுனால இது வந்து நித்திய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த புது உடன்படிக்கை நித்திய ஜீவன் வரை வருவதால் இது வந்து நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கையை நம்மோடு செய்து அதனால நம்மளுக்கு வருகிற என்ன பலன்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்தில் நம்மை விட்டு போகாத மாதிரி அவர், அதுதான் வந்து ஒரு புதிய இருதயம் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுத்து எனக்கு பயப்படும் பயத்தை நான் வைப்பேன் வந்து கடவுள் சொல்லியிருக்காரு. தேவன் கொடுத்த இந்த அவருக்கு பயப்படுவது அது வந்து தேவ பயம். அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். தேவ பயம் அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலும் இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பண்பு தேவ பயம். தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் ஏன் இருக்கணும்னா, தேவன் அதை விரும்புகிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? மல்கியா தீர்க்கதரிசி இந்த மாதிரி கர்த்தர் வந்து எனக்கு பயப்படுகிற பயத்தை எங்கே என்று அவருடைய ஜனங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி அவர் கர்த்தர் வந்து அவருக்கு நம்ம பயப்படும்ன்றத வந்து அவர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்துல இருந்து அதை எதிர்பார்க்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. கர்த்தர் அது தனக்கு இஷ்டமில்லாத ஒரு கசப்பான காரியம் என்று ஒரு எச்சரிக்கை செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்து தேவன் அதை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். பயம்னா என்ன? அப்போ அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனால் தேவ ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம். அது பயம்னா என்ன? நீதிமொழிகள் 8 வந்து தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தர் வெறுக்கும் காரியங்களை வெறுத்து அதை விட்டு விலகுவதும், கர்த்தர் விரும்பும் காரியங்களுக்காக அதை செய்ய நம்மை ஒப்புவித்து வாழ்வதும் தேவ பயம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். இதுதான் வந்து தேவ பயம். கர்த்தர் வந்து பெருமை, அகந்தை, தீய வழிகள், புரட்டு வாய் இவற்றை வெறுக்கிறார். விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதாகும். இந்த மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்களை பற்றி நம்ம வந்து வேதத்துல பாக்குறோம். முதலாவது வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்கை வந்து பலியிட கொண்டு போகும்போது கர்த்தர் ஆபிரகாமு கிட்ட சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்று ஆதியாகமம் 22 வந்து ஆபிரகாமை குறித்து அவர் வந்து சாட்சியா சொல்றாரு, நீ வந்து தேவனுக்கு பயந்தவன். அதே போல யோபுவை குறித்து சாத்தான் கிட்ட சொல்லும் போதும்
தேவனுக்கு பயந்தவன் என்று அவனை குறித்து, அப்போ பொல்லாப்புக்கு விலகின யோபுவை குறித்து தேவனுக்கு பயந்தவன் என்று நீ என்று சாத்தான்கிட்ட வந்து அவரை குறித்தும் தேவனுக்கு பயந்தவன் சொல்றாரு. அதே மாதிரி இது ஒண்ணும் இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மக்களை மட்டும்தான் அவங்கதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்களா? அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டிலையும் கொர்நேலியை குறித்து கூறும்போது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று கொர்நேலியோ வந்து தேவனுக்கு பயந்தவன் அப்படின்னு பேதுரு வந்து அவரை குறித்து சாட்சி சொல்றாரு. சோ தேவனுக்கு பயந்து இருந்தவங்கள குறித்து நம்ம வந்து அவங்க நிறைய பைபிள்ல எல்லா இடத்துலயும் அநேகரை குறித்து நம்ம பார்க்கிறோம். எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று யாரா இருப்பினும் தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவார். அது யாரா இருந்தாலும், அது புறஜாதியானவனா இருந்தாலும் சரி, அவர் யூதரா இருந்தாலும் சரி, தேவன் வந்து அவருக்கு பயந்தவங்களை அவருடைய காரியங்களுக்கு பயன்படுத்துறார். இது வந்து இப்போ கர்த்தர் வந்து நமக்கு ஒரு நல்ல சதையான உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தை அதுல வைத்து நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுத்துக்கிறாரு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா, தீமையை வெறுத்து நன்மையை செய்யறது கர்த்தருக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை. அப்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கையினால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, அநேக ஆசீர்வாதங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுற பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், கர்த்தருக்கு பயந்து வாழ்ற பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. சோ ஞானம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஒரு குணம். அந்த ஞானத்தை வந்து சம்பாதிச்சுக்கிட்டா அநேக காரியங்கள் நம்மளுக்கு வந்து தானாகவே கிடைக்கும். இதை அறிந்துதான் சாலமன் வந்து தேவனிடத்துல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஞானத்தை கேட்டு வாங்கி அதனால் அவர் வந்து ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டார். சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா ஞானம் வந்து கர்த்தர் வந்து ஒரு ஆசீர்வாதமாக முதல்ல எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஒரு ஆசீர்வாதமாக தேவன் கொடுக்கிறார். நமக்கு வந்து நம்முடைய கர்த்தருக்கு பயந்த நம்முடைய வாழ்க்கையில கூட ஞானம் வந்து அநேக நேரம் தேவைப்படுது. நம்ம பிள்ளைங்கள் வளர்க்கும் போதும், நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு, நம்ம ஊழியம் செய்யறவங்களா இருந்தா அந்த ஊழியத்தை நடத்துறதற்கு வேண்டிய அந்த காரியங்கள்லயும், நம்ம பணி செஞ்சா அந்த பணியில வேலை செய்யற போது ஒரு ஞானத்தோட செய்யறதுக்கும், மற்றவங்களை விட நம்ம தனித்து நிற்கிறதுக்கு தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல சரியான ஞானத்தை அவர் வந்து கொடுக்கிறாரு. இதுதான் யாக்கோபு வந்து அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மாயமற்ற ஒரு ஞானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவன் வந்து அவருக்கு பயந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் வந்து தேவன் வந்து அவருக்கு பயந்த பிள்ளைகளை ஆபத்துல இருந்து விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தானியேலை வந்து சிங்கக்கவியில இருந்து விடுவித்தார். அதே போல நமக்கும் இந்த நாட்கள்ல வர சோதனைகள், ஆபத்து, அழிவு, போராட்டம் எல்லா காரியத்தில இருந்தும் கர்த்தர் வந்து நமக்கு வந்து எல்லாத்துல இருந்தும் நம்மளை விடுவிக்கிறார். சோ தேவன் வந்து அவருக்கு பயந்த பிள்ளைகளை ஆபத்துல இருந்து விடுவிக்கிறார். இந்த காரியத்துல எல்லாருமே சாட்சி சொல்றதுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்த்தா என்னென்ன சோதனை வந்துச்சு, என்ன போராட்டம் வந்துச்சு, அப்போ கடவுள் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குனாருன்னு எல்லாருக்கும் இருக்கும். என்னுடைய கணவருக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்த நேரம் நாங்க வந்து ஒரு அன்னைக்கு டாக்ஸி ஸ்ட்ரைக்கு ஒரு ஆட்டோல தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது
முதல்ல எங்க பிரதர் கிளினிக்ல போயிட்டு இசிஜி எடுத்துட்டு அவங்க தான் நீங்க உடனே கார்டியாலஜிஸ்ட போங்கன்னாங்க. நாங்க போயிட்டு இருக்கோம் ஆட்டோல. அப்போ வந்து நான் ஜம்ப் பண்ணிட்டே போகும்போது முன்னாடி ஒரு ஆட்டோல வந்து என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்ற ஒரு வசனம் இருந்தது. அப்போ நான் அப்பவே எனக்கு வந்து தைரியம் வந்துருச்சு. நம்ம கர்த்தர் வந்து நமக்கு முன்பாக செல்றார். எல்லா காரியத்துல இருந்தும் அவர் வந்து நம்மளை வந்து வழி நடத்துவாருன்னு. அது மாதிரி சோதனைகள் வரும் பொழுது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இத நம்ம சிங்கக்கபில இருந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், அக்கினிக்குள்ள இருந்தவங்கள எப்படி தேவன் எல்லாரையும் வந்து விடுவித்தார் அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம். அப்போ தேவன் வந்து அவங்களுக்கு அவருக்கு பயந்தவங்களே அழிவிலிருந்து விடுவிக்கிறார். அப்புறம் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பான்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்புறம் இந்த தேவனுக்கு பயந்து யூத பெண்களுடைய அந்த ஆண் சிசுக்களை கொல்லாத அந்த மருத்துவச்சிகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு இருக்கு. சோ கர்த்தருக்கு பயந்து நடந்த அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. சோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவங்க வந்து பாக்கியவான், அவன் என்னெல்லாம் பாக்கிய பெறுவான், அவனுடைய குடும்பத்துல என்னெல்லாம் நடக்கும்னு சங்கீதம் 128 நம்மளுக்கு போதிக்குது. இந்த மாதிரி வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய குடும்பங்களிலும் நடக்குது, அவங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குது. அப்புறம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாக வாழ காத்துக் கொள்கிறார், பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நடத்துகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். சோ கிருபையும் கிடைக்குது. தேவனை நம்ம பற்றி கொள்ளும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, பல கிருபைகள். கிருபைனா என்னன்னா அன்மெரிட்டட் கிஃப்ட். நம்ம வந்து அதுக்கு நம்ம நமக்கு அது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த 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 குணம் நமக்கு இல்லைன்னா கூட தேவன் வந்து அதை நமக்கு ஈவாக கொடுக்கிறார், ஒரு கிஃப்டா வந்து நம்மளுக்கு அந்த கொடுக்கிறாரு. அதுதான் வந்து கிருபை. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் ஸ்கூல்ல வந்து 2nd மார்க் வாங்கினான். பிசிக்ஸ்ல வந்து ஸ்கூல் டாப்பரா இருந்தான். அப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டு செரிமனிக்கு போயிட்டு நாங்க அவன் வாங்கின எல்லா ஷீல்டு கப்பு எல்லாம் கொண்டு வந்து வச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அவன் எல்லாம் முடிச்சோடனே நான் வந்து ரூம்ல இருந்துட்டு இருந்தேன். என்கிட்ட வந்துட்டு அம்மா நான் வந்து இந்த இந்த அவார்டெல்லாம் வாங்குறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். நான் வந்து நீ படிக்கலன்னு சொன்னா அவனை வந்து நான் குறைச்சி சொன்ன மாதிரி ஆயிரும். இல்ல நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணா அதான் உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நான் சொன்னேன்னா அதை நான் அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். என்னடா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு, கடவுளை அவன் லாஜிக்கா நாம ஆன்சர் பண்ணலன்னா அந்த வாய்ஸ் வந்து அந்த கொஸ்டின் அதை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது. ஸோ அதனால ஆண்டவனே என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு அப்படி நான் நிமிடும் போது அவன் வந்து ஒரு டை கட்டியிருந்தான். அவன் வந்து அன்னைக்கு வந்து அந்த அவார்டு போகும்போது அவனை யூனிஃபார்ம் போட்டு அந்த ஒரு பிளேசர் போட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டை, அந்த யூனிஃபார்ம் டையை வந்து அவன் 12th முடிச்சோன்னா அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் எங்க போட்டோம்னு தெரியல. அவன் அந்த டை தேடும்போது அந்த ப்ளூ டை கிடைக்கல. ஆனா அவங்க சண்டே ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ளூ டை கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து கட்டிட்டு வந்திருந்தான். அந்த டைல வந்து கிரேஸ்ன்னு எழுதியிருந்தது. அப்ப நான் அதை பார்த்தோன்னே சொன்னேன், நீனும் கஷ்டப்பட்டு படிச்ச, நாங்களும் ஜெபம் பண்ணோம். ஆனா இது உனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து கர்த்தர் வந்து கொடுத்த கிரேஸ். இது காட்ஸ் கிரேஸ். காட்ஸ் கிரேஸ் வந்து அன்மெரிட்டட் கிஃப்ட். நம்ம வந்து அதுக்கு பாத்திரமா இல்லைனாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சேர்த்து கொடுக்குறாரு. அதுதான் வந்து சோ கிருபை வந்து அவருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கியம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சோ நமக்கு அவருக்கு பயந்த பிள்ளைகள் மேல அவர் வந்து எப்போதும் அவர் வந்து சுகம் கொடுக்கிறாரு. சோ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, எல்லாம் வாக்கு தத்தமும் கொடுத்திருக்காரு. அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியம் இருக்கு. அப்புறம் கடைசியா வந்து என்னன்னா
பரலோகத்துல காணப்படுறதுமே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்ததில், தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது. சோ தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, இவங்கதான் பரலோகத்துல இருப்பாங்க. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஞானம், கிருபை, ஆரோக்கியம், விடுதலை, இன்னும் எல்லா இந்த உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறாரு. அப்ப நம்ம இதெல்லாம் பழைய ஏற்பாடுல உள்ள மக்கள் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா எபேசியர்லயும் சொல்லியிருக்காங்க, தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருப்போம்னு. அதனால எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில எதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம்? பணம், பொருளா, அல்லது குடும்ப உறவுகள்? இந்த தேவ பயம் இல்லைனாலே குடும்ப உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படுது. கடவுளுக்கு மீது நம்ம பயந்து அவருக்கு அன்பு இருந்தாதான் அந்த குடும்பங்கள்லயும் சோதனை இல்லாம வாழ முடியும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் அவர் நம்மளுடைய தேவனாக இருந்து நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சிறு ஜெபத்தோட முடிச்சிருவோம். இல்லை நேசிக்கிற எங்களுடைய தகப்பனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருந்து அன்று நீர் ஆபிரகாமுக்கு அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவரை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு மேல உம்முடைய எப்போதும் கூட இருந்து உங்களுடைய கிருபைகளையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீர் அருள்கிறீர் என்று நாங்கள் எங்களுக்கு தெரியும் சுவாமி. நீர் மாறாத தேவனாக இருந்து இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய செட்டையின் மறைவுல வைத்து காத்து வழி நடத்தி வருவதற்காக உம்முடைய நித்திய உடன்படிக்கையை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய மகனை கொண்டு எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எங்களை பாக்கியவான்களாகவும் பாக்கியவர்களாகவும் வைத்திருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கணும் மகிமையிலாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து ஜெயமளிக்கிறோம் சுவாமி. ஆமென். 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 ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை, அருமையான உதாரணங்களை கூட பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி கொடுத்த நம்மகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேளை கூட நம்ம முதலாவது ஜெப குறிப்பாக பார்க்கணும்னாக்கா, நமக்கு இன்றைக்கு செய்தி கொடுத்த சகோதரி எலிஸ் ஸ்டான்லி அவர்களுடைய பேரன் நோவாவுடைய பிறந்த நாள். இந்த நாள் நேற்று தினத்தில் நடந்தது. அதற்காக இந்த நாளே நம்ம அதை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆகையால் இந்த ஜெபத்தை நான் முதல் குறிப்பாக நான் எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன். இந்த வேலை கூட ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, அருமையான மகன் நோவாவுக்காக நாங்கள் மிகுந்த பாட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. நேற்று தினத்தில் ஆண்டவரே மகன் பிறந்த நாளை கொண்டாடுறாருப்பா. கர்த்தர் மகனுக்கு கொடுத்த இம்மட்டுமான சுகத்திற்காக ஸ்தோத்திரம், அவர்களுக்காக ஸ்தோத்திரம், அறிவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மகனோடு கூட இம்மட்டும் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக அருமை மகனுக்காக ஜெபிக்குவதில் எனக்கு அதிகமாக சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவரே. மகனுடைய தகப்பன் சிறு பிராயத்திலே கிட்டத்தட்ட 1 வயது அல்லது 1.5 வயசு இருக்கும் பொழுது உண்மை பட்டத்திலே நான் போய் சேர்ந்தேன். அடிக்கடி அந்த மகனை நான் சந்தித்து அவனோடு கூட நான் பழகுவேன். அவனை தூக்கி சுமந்து வந்தேன். அதையெல்லாம் நினைவு கூறுகிறேன். அந்த மகனுடைய மகன் நோவா. ஆகையால் இந்த மகன் மேல் எனக்கு அதே பாசமும் பற்றும் வருகிறது. ஆகிய ஆண்டவரே, தெய்வ மனமல்லி கர்த்தாவே, இந்த நோவாவை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். விசேஷ கிருபை நிற்பபடி ஜெபிக்கிறோம். நம்முடைய விசேஷ கிருபை பெருகட்டும், தயவு பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஈவு ஆண்டவரே, ஒரு மகன் ஆண்டவரே, நீர் ஜோஷனுக்கு ஷில்பாவுக்கும் கர்த்தர் கொடுத்த அருமையான ஈவு ஆண்டவரே. கர்த்தர் தரும் ஈவு என்று பார்த்தோம். நாளை பார்த்தோம், கர்ப்பத்தின் பிள்ளைகள் கர்த்தர் தரும் ஈவு என்று பார்த்தோம். இந்த ஈவை கொடுத்திருப்பாங்க. இந்த ஈவை தூக்கி சுமக்கிற பாயத்தை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து மன ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்திலே அறிவுரை திகழ்ந்து வர கர்த்தர் கிருபைத்தும் ஜெபிக்க எல்லாவற்றுக்கும் தேவனை கர்த்தருடைய தயவு கூட இருக்கட்டும்ப்பா.
நாளை ஆண்டவரே அந்த அருமையான இந்த குழந்தைகளுடைய தகப்பனாரை குறித்து ஒரு சாட்சி கேட்டோம் அப்பா. மகனுடைய நல்ல படிப்புக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. அந்த கிருபை மூலமாக ஆண்டவரே அந்த மகனை தாங்கி இருப்பா. அதே விதமாக ஆண்டவரே இந்த பேரன் குழந்தை கூட ஆண்டவரே கர்த்தர் தாங்கி நடத்தி இப்படி கிருபையால் நிரப்பி நடத்த ஜெபிக்கிறோம். கிருபையால் ஞானம் வர வேண்டும், கிருபையால் ஆசீர்வாதம் வர வேண்டும், கிருபையால் அறிவு வர வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவ கிருபை எப்போது தங்கியிருக்கும் ஜெபிக்கிற தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நல்ல சுகம் தாரும், நல்ல பலன் தாரும். தேவ கிருபையால் நிரப்பி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மகனை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. குழுவாக சேர்ந்து ஆசீர்வதி கர்த்தாவே. மகனை உயர்த்தும் உயர்த்தும் உயர்த்தும். திருப்பயமர் கொண்டே தேவ பயத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் தேக வளர்ச்சியிலும் உலக ஞானத்திலும் வளர்ந்து வர கிருபை தந்து அன்று உம்முடைய கரத்திலே அற்புதமாகவும் அடையாளமாக அமைய கத்த கிருபை தந்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்த ஆசீர்வதியும். எல்லா துதி கனமகிமை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நம்ம ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்தோத்திரம். குழுவின் சார்பாக நாங்கள் அருமை மகனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்ஸ். Praise the Lord. Thank you. தொடர்ந்து இந்த வேளை இன்னொரு பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் வந்து சகோதரி பெட்சி விமல் அவருடைய பிறந்தநாள். போன வாரம் போன ஜெபக்கூடியில் நம்ம ஜெபித்த பொழுது மகளுடைய நம்ம போன ஜெப நாளிலே மகளுடைய திருமண நாளுக்காக ஜெபித்தோம். இந்த நாளிலே மகளுடைய பிறந்த நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை ஜெபிக்கும்படியாக ஜெரி ஜோசன் அவர்களே கேட்டுக்கொண்டேன். நல்லா கவனியுங்கள். பல வேளை நம்ம சொல்கிறோம், நாங்கள் வெளியே போயிடுறோம், ஊருக்கு போக வேண்டியிருக்கு, ட்ராவல் பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு போயிட்டோம், இப்படி சொல்லி பல வேளைகளில் நம்ம வந்து ஜெபத்தை புறம்பே தள்ளிவிடுகிறோம். ஆனால் அருமையான சகோதரி அவர்கள் ஜெரி ஜோசன் அவர்கள் ஏற்கனவே அந்த ஜெபத்தை பதிவு செய்து அனுப்பிவிட்டார்கள். ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது ஆகியால் இந்த ஜெபத்தை பதிவு செய்து அனுப்பிவிட்டார்கள். அந்த பதிவை இந்த வேளை கூட நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். இதே விதமாக நீங்களும் கூட ஒரு ஜெபக்குறிப்பு கொடுக்கப்பட்டால் தயவு செய்து இந்த மாதிரி இந்த ஊர்ல இல்லை, வெளியே ஊருக்கு போறேன் எனக்கு அப்படி சொல்லாம, நீங்க ஒரு டைம் இல்லை, ஒரு அந்த நேரத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது அலுவலகம் இருக்கலாம், இருந்தாலும் கூட என்ன பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப்லயே வந்து ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு. மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க அல்லது செய்தி கொடுங்க. இவங்க செய்தி கூட கொடுக்கலாம். செய்தி கூட நீங்க வந்து எனக்கு கொடுக்க முடியாது, நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். செய்தி குறிப்பு நீங்க அந்த செய்தி குறிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த செய்தி கொடுங்க. எப்படி கொடுங்க, ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தா நாங்கள் வந்து கட்டாயமாக அது வந்து ஒளிபரப்பி உங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்த முடியும். இப்போ வந்து சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் சகோதரி பெட்சி விமலுக்காக ஜெபம் பண்ண போகிறார்கள். அன்பே சுவாமி, நன்மையான ஜெபக்குறைக்காக கொடா ஸ்தோத்திரம். உலகத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி 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 நன்றி. திரும்பியாக நீக்குதல் இந்த ஜெப வேலை பார்க்க என்று உடைய பார்த்து வாய்ப்பு நன்றி அப்பா. அந்த நேரம் எல்லாற்றுக்கும் ஜெபத்தை இன்பாக அப்படியே பார்த்து அந்த சனிதானத்தில் அர்ப்பணிப்பு நினைத்து 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 போதை அணித்து உடனே அந்த இல்லாத அந்த நான் நீங்க நெருங்கி வாய்ப்பை தாங்க சிறுதையினால இந்த நிமிடங்களை நீ படி நடத்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிறான் நன்றி செலுத்துது. இந்த நாளில ஞான சகோதரி பெட்சிக்காக உங்களுக்கு செலுத்துகிற மகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். மட்டும் ஆசிரியத்திருக்கிறீங்க. உற்சாகத்தோடு அவங்க இந்த இடத்துல வந்து என்ன ஜெபக்குறிகளை பங்கு பெற்று உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற காரியம் காரியம் எல்லாவற்றையும் அவங்க சிறப்பாக அவங்க உண்மையாக அவங்க வாழ்க்கையிலிருந்து அவங்க ஜெயிக்கிறோம் ஒரு வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அவங்க நினைவு செலுத்துறோம். எடுக்கிற மெசேஜ்லாம் கூட நல்லா டீப்பா அவர்கள் நல்லா அனலைஸ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றதை நாங்கள் கேட்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனை மட்டுமாக மனத்தோடு வழி நடத்தி வருகிறீங்க, சுபத்தோடு முகத்தோடு வழி நடத்தி வருகிறோம். ஸ்தோத்திரம். இந்த பிறந்த நாளை சந்தோஷமாக ஆசை செய்யுங்க. இன்னும் அநேக பிறந்த நாளை மகள் காண செய்யுங்க. அவங்களுடைய குடும்பமாக துதிக்க செய்வதற்கு உமக்கு நன்றி நன்றி. நாங்கள் செல்லக்கூடிய நீங்களோடு சேர்ந்து நிறைய மகளே வச்சு வாழ்த்துகிறோம். அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா
ஆசீர்வாதமாக போக நீங்க செய்வோம். ஆண்டவரே, நீங்க கூட இந்த நேரத்துல என்ன பொக்கிஷத்தை மகளுக்கு வைத்திருக்கீங்களோ இந்த blessed birthday-ல நீங்க கொடுத்து பிள்ளையை சந்தோஷப்படுத்தும். பொறுமையாக இறங்கி உதவி செய்யும். அவங்க கணவன் இவங்களுக்காக அவங்க மகன் மாஸ்டர் பீட்டர்சன் அவங்களுக்காக ஒரு பாடத்துல நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்திற்காக நன்றி. அவங்க துபாயில வசித்து கொண்டிருக்கிறவங்க வந்து நன்றி செலுத்துகிறோம். உங்க ஸ்கூல்ல அவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அறிந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வேலையில அந்த ஸ்கூல் ஒர்க்ல அவங்க சிறப்பாக செய்யத்தக்கதாக நீ உதவி செய்யும். இந்த வேலையில சிறப்பாக செய்யணும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, நிறைய உண்மை அறிந்த பிள்ளைன்றத இந்த வேலையின் மூலமாக அறிந்து கொள்ள, அந்த வேலையின் மூலமாக உண்மை பிரதிபலிக்க எல்லா வாய்ப்புகளையும் அவனுக்கு தந்து உதவி செய்க. ஆசீர்வதிங்க சுவாமி. நிறைய மறுபடியுமாக உண்மையான சகோதரி பெட்சி அவர்களையும் நிக் பீட்டர்சன் 3 பேர் இந்த குடும்பத்தையும் சன்னிதானத்தில் வைக்க, எனக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக தொண்டின் மேல் வைக்கப்பட்ட பட்டினமாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார். இனியும் சுவாமி மகளை ஆசீர்வதித்து என்னென்ன ஊழியங்கள் எல்லாம் செய்யணுமோ, எங்கெல்லாம் அந்த ஊழியமும் அவர்கள் மூலமாக பரவணுமோ, எத்தனை நாடுகள் மனிதரை சேர்க்கணுமோ என்று சேர்க்கிறதாக கடன் தாங்க சேஷ்டாவை நான் நினைத்து மகளை காத்து கொள்ளுங்க. குடும்பத்தினுடைய பராமரிப்பு அப்படிக்கிற நீ வேலை அடைத்து காத்து நீங்க வழி நடத்துங்க. மறுபடியுமாக மீனத்திலே விசேஷமாக மகளை நாங்கள் பிறந்த நாளுக்காக வாழ்த்துகிறோம். அந்த எங்களுடைய உள்ளத்தின் உங்களுக்கு நன்றி செலுத்தி மகளை வாழ்த்துகிறோம். சந்தோஷத்தினால் நினைத்து காத்துக்கொள்ளும். மகளுடைய தாய்க்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மேரி சாம்சன் சிஸ்டருக்காக கூட குறிஸ்தோற்றம் உங்களோடு இருந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் அருமையான பாடல்கள் மூலமாக துதிக்கும் போது நாங்களும் அவங்களோடு சேர்ந்து துதிக்க நீங்க திரும்ப செய்திருக்கீங்க. நன்றி சுவாமி, நன்றி. ஸ்தோத்திரம். புதிய புதிய பாடல்களை அவங்க படித்து அவர்கள் எங்கள் மத்தியில் அவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக அவங்களுக்கு நன்றி. அவர்கள் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அவங்களுடைய லைஃபும் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு சொன்னாங்க. ஹாப்பியா உங்களை துணித்து உமக்கு எழுந்து உமக்காக அநேக ஒளிகளை சிறப்பாக செய்ய நீங்க மகளை ஆசீர்வதித்ததை தொடர்ந்து அவர்களை கனப்படுத்தும், வழிநடத்தும். உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பராமரிப்பு ஒப்படைக்கிறோம். காத்து வழிநடத்தும் விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். குழுவின் சார்பிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான மகளை நான் வாழ்த்துகிறேன். பிறந்தநாள் ஆசீர்வாதங்களை கூறி அவர் ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம தொடர்ந்து இன்றைய தினத்திலேயே ஒரு திருமண நாள் சகோதரி மாலதி முத்துராஜ் அவருடைய மகன் சைமன் துர்ராஜ் அவர்களுக்கும் மருமகள் சுஜாதா மோனிகா மேரி அவர்களுக்கும் நாளில் திருமண நாள். அவருடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளை கூட சகோதரி மனதாதி அவர்கள் ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, இந்த அருமையான நாளிலே கூட கிருபையாக ஆண்டவரே, இந்த அருமையான சகோதரி மாலத்தியுடைய மகனுக்கும் சைமனுக்கும் ஆண்டவரே, இந்த மோனிகாவுக்கும் ஆண்டவரே ஒரு திருமண நாளை காணும்படியான ஒரு கிருபையை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவரே ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் காண்பது உங்களுடைய சுத்த கிருபை அப்பா, கிருபை. ஆண்டவரே அவருடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்தார் போல ஆண்டவரே இந்த நாளை கொண்டாட நீர் கிருபை செய்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகனுக்கும் மகளுக்கும் அந்த மருமகளுக்கும் ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே நீ கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உமக்கு நன்றி ராஜா. மட்டும் பிள்ளைகளுக்கு நல்ல பணிகளை கொடுத்து ஆண்டவரே, நல்ல குணாதிசயங்களை கொடுத்து, நல்ல பக்தியை கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அநேக நன்மையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று மட்டும் அவர்கள் ஆண்டவரை உண்மை துதித்து வாழ்கிற அந்த கிருபைக்காக எனக்கு நன்றி ராஜா. அருமையான அவருடைய மாமியார் ஆண்டவர் அந்த மகன் மூலமாகவும் மருமகள் மூலமாகவும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எத்தனையோ நன்மையான காரியங்களை அவர்கள் எங்களோடு பயந்திருக்கிறார்கள். ஆண்டவரை அநேகரை போல் இல்லாதபடி இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறபடினாலும் உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு
விசேஷித்த கிருபைகளை மட்டும் நீர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இதயத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அவருடைய மகன் விசேஷமாக பணியின் மத்தியிலும் செய்கிற எல்லா ஊழியத்தையும் நேர் ஆண்டவரே ஆசீர்வதித்தை மட்டும் நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, அநேக ஆத்மாக்களை கர்த்தரிடத்துல இழுக்க முடியாத ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்துட்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே மருமகளும் செய்யற அவர்களோடு இணைந்து செய்கிற எல்லா ஊழியர்களுக்கும் உமக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, அவருடைய பணியிலே அவர்களை உண்மை உத்தமமாக இருக்கும்படியாக கிருபை செய்துக்கு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, மட்டும் ஆண்டவரை கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. ஆனாலும் கூட ஆண்டவரே, அவர்களுக்கு இன்னும் கற்பத்தின் கனியை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, அந்த ஏற்ற வேலை நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, அந்த நாளை அவர்கள் காண முடியாத கிருபையை விசேஷித்த விதத்திலே ஆண்டவரே இந்த வருடத்திலே நீர் கொடுக்க வேண்டும் என்று ஆழத்திலிருந்து நாங்கள் யாரும் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீ சொல்லிக்க ராஜா. ஆண்டவரே, 2 பேர் ஆண்டவரே ஒருமித்து ஒரு காரியத்தை அது பரலோகத்திலே அது அவர்களுக்கு நடக்கும் என்று சொல்லிட்டு ராஜா. அப்படின்னா நாங்கள் இத்தனை பேரும் விசுவாசத்தோடு கூட அந்த நன்மையை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஏனென்றால் அது உங்களுடைய கரத்திலிருந்து வரும் ஒரு ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. அந்த ஈவை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தாராள பிரபு அல்லவா ராஜா. நீர் இரக்கமுள்ளவர் அல்லவா. நீர் இரக்கத்துல ஐஸ்வர்யமுள்ளவர் அல்லவா. எப்படி நீர் அந்த ஈவை உங்களுடைய கரத்துல வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருப்பீர். கட்டாயம் உன்னை கொடுக்க போகிற கிருபைக்கா உனக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, ஏனென்றால் ஆண்டவரே அது எங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ இல்லாவிட்டால் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ பெற்றுக்கொள்கிறது அல்ல, உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய ஈவு என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கபடினாலே ஆண்டவரே நீர் அதை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீர் நான் காத்திருப்பது இருதயத்தை இழக்க செய்யும் என்று சொல்லி நான் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ராஜா. அருமையான தீமோத்தேயின் பாட்டி எப்படி அந்த பேர குழந்தைக்கு ஆண்டவரே சிறு வயதிலேயே ஆண்டவரே விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தாள். அப்படி போல அருமையான மகளும் தன்னுடைய பேர குழந்தையை கையிலேந்தி ஆண்டவரே சீட்டு அதை கர்த்தருடைய காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க முடியாத ஒரு கிருபையை ஆண்டவரே, ஒரு நன்மையை ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதை நீங்கள் உங்களுடைய காலத்திலிருந்து கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரை சீக்கிரத்திலே எங்க மத்தியிலே சாட்சியோடு கூட வர நீங்க உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய போக்கிலும் வரத்திலும் எப்பொழுது கூட இருந்து பாதுகாத்தணும் ராஜா. ஒரு வேலையை வைத்து நீ பாதுகாத்தது போல பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை எல்லா நன்மைகளையும் இன்னும் அதிகமாக கூட்டி கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றான். அவருடைய இருதயத்திலே என்னென்ன வாஞ்சைகள் உண்டோ, அவருடைய விருப்பம் என்ன உண்டோ எல்லாவற்றையும் என் தேவன் ஆண்டவரை அவருடைய விருப்பத்திற்கும் ஆண்டவரை வாஞ்சிகளுக்கும் மேலாக அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்கிற கிருபைக்காக உனக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை இன்னும் அநேக திருமண நாட்களை அவர்கள் கண்டு என் தேவனை வாழ்த்த, என் தேவனை ஆசீர்வதிக்க, என் தேவனை துதிக்க அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான மறைவான தப்பு தவறுகள் அவரிடத்துல இருந்தாலும் தயவாக நீர் மன்னித்து நீர் ஆண்டவரை இன்னும் எல்லா காரியங்களையும் கூட்டி கொடுக்கணும். ஒருவேளை என்னுடைய பாவமோ என்னுடைய சிந்தையில ஏதாவது ஒரு குறைவு இருக்குமானால் தகுதியின்மை இருக்குமானால் அதையும் மன்னித்து ஆண்டவரே என்னுடைய ஜெபம் அதற்கு தடையாக இருக்காதபடிக்கு ஆண்டவரை எந்த ஒரு காரியங்களும் அந்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். நல்ல காரியங்களை அவர்களுக்கு நாங்கள் கேள்விப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக திருமண நாட்களை அவர்கள் சந்தோஷத்தோடு கொண்டாட நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக ஆண்டவரை இன்னும் அநேக நாட்களை இப்படி அவர்கள் கண்டு துதிக்க, குடும்பமாய் துதிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். குழுவின் சார்பிலே அருமையான சகோதரிகளுக்கும் அவர்கள் கணவருக்கும் இயேசு நாமத்தை நாங்கள் நாலு வாழ்த்து திருமண வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரோடு ஆசீர்வதிப்பதாக அவர்கள் பழகி கர்த்தர் அருள் புரிவாராக. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம ஜெபமொழி சொல்ல போகிறோம். அதாவது நம்ம இன்றைக்கு ஒருவருக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு வந்த நபர்கள்ல யார் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அவள் பெயரை நான் குறிப்பிடுவேன். அவளுடைய ஜெப குறிப்பையும் உங்கள் கையில் கொடுத்துடுறேன். நீங்க அந்த மக்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இதை
ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் ஸ்க்ரீனை மாற்றிட்டு வரேன். ஜபக்குழு போக போகிறோம். அதில் வந்து விருப்பமானவங்க நீங்கள் நல்லா கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அதில் மைக் இருக்குது, அப்புறம் அது பிறகு ஸ்பீக்கர் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு கை தெரியும் கண்ணில். அந்த கை மேலே நீங்கள் விரல் வச்சிங்கனாக்கா உங்கள் கை உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்பட்டது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், இம்மிடியட்டாக நாங்கள் வந்து உங்களுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அழைப்பேன். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். ஸோ இதுதான் சிஸ்டம். இதை நாங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து நம்ம ஜெபம் சொல்ல போகிறோம். முதலாவதாக ஜெப குறிப்பை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த நாளில் வந்து விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறது வந்து முதலாவதாக நம்ம வந்து இன்னைக்கு செய்தி கொடுத்த மகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆகியால் சகோதரி எலியட் ஸ்டாண்டிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள் அந்த வேளை கூட அந்த மகளுக்கு ஜெபிக்கும்படியாக தயாராகும்படி ஜெபிக்கிறேன். கையில் உயர்த்தினால் உங்களுக்கு அந்த ஜெபக்குறி கொடுக்கப்படும். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். ஆகையால் உங்கள் ஒரு எளிய ஸ்டாண்டர்ட் குடும்பத்திற்காக ஜெபம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், ஆவல் கொண்டவர்கள், கற்றால் ஏவப்பட்டவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு வாய்ப்பு தருவோம். நீங்க ஜெபம் பண்ணலாம். சரி, அப்போ மல்லிகா சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா உங்களுடைய பாதத்திலே கூடி வரும்படியாய் உங்களுடைய வேத சத்தியங்களை தியானிக்கும்படியாய் கதர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய் கதர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே அப்பா எலிஸ்டானி அவங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. தகப்பனே, அன்பு மகள் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை எவ்வளவு தெளிவாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கூட நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய ஜெப வாழ்க்கையில் இன்னும் வளர கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. தகப்பனே, இன்னும் உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே உண்மை பற்றி அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக கூட தகப்பனே, அவங்க செய்யற ஊழியங்கள்ல கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து தகப்பனே அப்பா அநேக ஆத்மாக்களை உம்முடைய அன்புக்கு நேராக வழிநடத்தக்கூடிய கிருபைகளை கத்ததாமே கொடுத்து மகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய கணவனார் செய்கிற வேலைக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, அவங்க செய்கிற நேரலை வேலையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் வாசித்தமை ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் குறித்து வேதத்திலே பார்க்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது ராஜா. ஆமென் ஆண்டவரே. அத்தனை ஆசீர்வாதங்களும் அன்பு குடும்பங்களுக்கு வந்து பலிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை பந்தய சுற்றில ஒளிமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே, இந்த அன்பு குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற மகன் ரோஷனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மனைவி ஷில்பாவுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய பணிகள்ல கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கனப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இனமாக அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பேர பிள்ளையுடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம். நோவா தகப்பனே, ஆண்டவரே பிள்ளையை பள்ளிக்கூடத்துல ஆண்டவரை இப்பொழுது சேர்த்திருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, பிள்ளை நன்றாக படிக்கவும் ஆண்டவரை கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும் ஆண்டவரே பிள்ளையை நன்றாக வளரவும் கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. உலக பிரகாரமான ஞானத்திலும் பிள்ளை சிறந்து விளங்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. அன்றைய உங்களுடைய முழு குடும்பத்துடைய பாதுகாவலுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய குடும்பத்தை கர்த்தர் நீங்க வெள்ளிடத்தை காத்துக்கொள்ளுங்க. நான் அவர்களை சுற்றிலும் அக்கனை மதிலா இருந்து அவர்கள் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக தகப்பனே, குடும்பங்களை கர்த்தர் நீங்க வெள்ளிடத்தை பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக கூட மகன் ஜிஷ்ரனுக்காக, மனைவி மில்ரட்டுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் கைட்டு செய்கிற பணிகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடங்கள்ல போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபையின் பிரசனம் பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறதை தேவனை அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அவங்களுடைய கர்ப்பம் தெரிக்க கத்தாவை பலனடைய கத்தர் நீங்க உம்முடைய பலத்தை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்துல தகப்பனே அன்னாளின் கண்ணீரை கண்டு சாமலை கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரின் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது, என் கொம்பு மகிமையாய் உயர்ந்திருக்கிறது என்று அந்நாள் உம்மை துதித்தது போல தகப்பனே பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை துதிக்க, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை புத்திர பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் தகப்பனே அப்பா, நீ பழுகி பெருகிறதை விரும்புகிற தேவன் ஆண்டவரை. இந்த குடும்பம் பழுகி பெருக கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகம் பாராட்டும்படியாக கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்னும் அவங்க கேட்காத அநேக காரியங்கள் உடைய சமூகத்துல இருக்கும் ராஜா. ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் கத்தாவையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே தகப்பனே ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் வழிநடத்தி வருகிற எல்லா கிருபைகளை நினைத்து உம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்கிற கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் ஆண்டவரை உம்முடைய ஆரோக்கியத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி நீங்க ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததான ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ண போறது ஆம், சகோதரி மேரி சாம்சன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். இதற்காக ஜெபிக்க ஆயத்தமானவர்கள் உங்கள் கருத்தை உயர்த்தலாம். மேரி சாம்சன் குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆயத்தமாரா எலிஸ்டனே ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதோட நாங்கள் சகோதரி மேரி சாம்சன் அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது நீர் இந்த ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தரப்போகிற தேவனாக இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று கூறியிருக்கிறீரே சுவாமி. நீர் எங்கள் மத்தியில வாரும். இப்பொழுது கூட சகோதரி மேரி சாம்சனை நாங்கள் இந்த நேரத்துல கூட நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அவங்க ஒவ்வொரு இந்த கூடுகையிலையும் தவறாமல் வந்து எல்லா நாளும் அவங்க பாட்டு பாடுவதை நீர் அறிவீங்க சுவாமி. அவங்களுடைய ஒவ்வொருவருக்காகவும் அவங்க ஜெபிப்பதை நீங்க அறிவீங்க சுவாமி. அவங்க செய்கிற இந்த ஊழியத்தை நீங்க முழு மனதோடு நீங்க ஏற்று அவங்களுக்கு இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஊழியத்திற்கு தக்க பலனை ஆசீர்வாதங்களே அவங்களுக்கு மகளுக்கு கட்டளையிடுங்க. வேண்டிய சுகம் பலனை கட்டளையிடுங்க. மகள் விரும்புகிற எல்லா காரியங்களும் அவங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக கூட நன்றி துதிக்கிறோம். மகளை உங்களுடைய கருத்துல வைக்கிறோம். நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. அதே போல அவங்களுடைய மூத்த மகள் பெட்சியை நினைக்கிறோம். அவளுக்கு கூட இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற பெட்சியை நீங்க ஆசீர்வதிங்க. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிற நீங்க அவளோடு கூட இருந்து அவளுடைய எல்லா காரியங்களும் அவளுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலனை கட்டளையிடுங்க. அவளுடைய திருமண வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க. நேற்று கூட அவங்க போன இந்த வாரத்துல அவங்க திருமண நாளை கண்டிருக்கிறாங்க சுவாமி. இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும் குடும்பமாக உமக்கு பயந்த பிள்ளைகளாக வாழவும் நீங்க கிருபை செய்யுங்க. ஹஸ்பண்ட் விமலையும் கூட நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். அவர் கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க தானே ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நீர் ஆசீர்வதி பெரிய சுவாமி. நீர் ஆசீர்வதி. அவங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடவும் அவங்களுக்கு பாக்கியம் நன்மையும் இருக்கும். நீங்க கிருபை செய்யுங்க. அவங்களுடைய பேரனையும் நீங்க ஆசீர்வதித்து அவனுக்கு வேண்டிய ஞானத்தையும் மனுஷர் தயவையும் கிருபைகளையும் கொடுத்து அவன் சுகமாக வாழ நீங்க கிருபை செய்யுங்க. அந்த முழு குடும்பத்தினுடைய பாட்டுல வைக்கிறோம். பெட்சியும் விமலையும் நிக் பீட்டர்சனையும் கூட உங்களுடைய பாட்டுல வைக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து காத்து கொடுங்க. அதே போல சுவாமி நாங்கள் பிலிஷியாவையும் கூட நினைக்கிறோம். அவளையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவளுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை நீங்க கட்டளையிடுங்க. அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க செய்யும் என்பதை நீர் அறிவே சுவாமி. அவளுக்கு விரைவில் நல்ல ஒரு துணையை கிடைக்கவும் அவளுடைய ஊழிய வாஞ்சையை நீங்க நிறைவேற்றி தருகிற ஒரு மகனாக வரவும் அவளுக்கு சரியான நேரத்துல உமக்கு சித்தமான நேரத்துல உமக்கு அவளுக்கு ஏற்ற ஒரு துணையை கொண்டு வந்து காரியம் விரைவில் நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பிலிஷியாவை கூட நாங்க மறுபடியும் நினைக்கிறோம். அவளுடைய காரியத்தை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம். நீங்க நிறைவேற்றித்தாங்க. சகோதரி மேரி சாம்சனுடைய குடும்பத்தை வேலையடைத்து காத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள் வைத்து அவங்களுக்கு வேண்டியதா பாதுகாப்பையும் கட்டளையிட்டு
நீங்க பாதுகாத்து வழி நடத்தி தர வேண்டுமாய் துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமேன் ஆமேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வந்து சகோதரி ம், எஸ்தர் ரதிமுத்து குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். எஸ்தர் ரதிமுத்து குடும்பத்திற்காக யார் ஜெபிக்க ஆயத்தமாக கரங்களை உயர்த்தலாம். ஜெம்மி சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? ஜெம்மி சிஸ்டர் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் நேசிக்கிற அன்புள்ள இயேசு சாமி, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. நன்றியோடு மெச்சுரிக்கிறோம் அப்பா, சுஸ்திரிக்கிறோம். என் தேவனே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கூடுகையாக நிற்கிறோம் அப்பா. என் தேவனே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு நீங்க பதில் தர வேண்டுமா உங்களுக்கு கெஞ்சுகிறேன் அப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்குமானால் தயவாக மன்னியுங்க ராஜா. ஏசப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உண்மை தவிர வேறு வழி கிடையாதப்பா. எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவரே, எந்த காரியத்துக்கும் நாங்க உங்ககிட்ட தான் வந்து நிற்போம்ப்பா. உண்மை நம்பி நிக்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லை. அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் ரதிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ் ராஜா, உண்மை ஏற்றுக்கொண்ட மகள் கர்த்தாவே, நீங்க அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எஸ் ராஜா, உண்மைக்கு நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லை. உண்மையே நம்பி நிக்கிற மகளை என் தேவனே நீங்க கனப்படுத்த வேண்டுமாறு உங்களுக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்க கையிட்டு செய்கிற வேலைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. கொடுத்த வேலைக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி ராஜா. வேலை தளத்திலே உடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. மேல் அதிகாரிகள் கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்கணும்ப்பா. வேலை செய்கிற வேலையிலே கத்தாய உடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும்ப்பா. பாதுகாப்பு கொடுங்க ராஜா. போக்கிலும் மரத்திலும் மகளை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய விசுவாச வாழ்க்கையில எந்த விதத்திலும் குறைவுபட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. என் தேவனே, அவங்க கால்களில் இருக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நீங்க நீக்கி என் தேவனே பரிபூர்ண சுகம் கொடுத்திருக்கீங்கப்பா. இன்னும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ராஜா. என் தேவனே, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க மகன் ராஜசுந்தர், மருமகள் ஐஸ்வர்யா, பேத்தி மித்ரா, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. பிள்ளைகளை 3 பேரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எஸ் ராஜா, உண்மை அறிந்த மகன் ஆனாலும் கர்த்தாவே வழி விலகி போய் கொண்டு இருக்கிறானப்பா. மகனை மன்னிங்க ராஜா, மகனை மன்னிங்க ராஜா. என் தேவனை அறியாமல் செய்யறாங்க கர்த்தாவே. என் தேவனே எஸ் ராஜா, நீங்க தயவாக மன்னித்து அந்த குடும்பம் முழுவதுமாக உண்மை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய சட்டைகளின் மறைவிலே பிள்ளைகளை ராஜசுந்தர், ஐஸ்வர்யா, மித்ராவை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் மரத்தில் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபையின் கரத்தை நீட்டி ஆண்டவரை பிள்ளைகளை ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை கொடுங்க ராஜா. உமக்கு பயந்து உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் அப்பா. உதவி செய்யுங்க ராஜா. தேவனை விக்கிரக வணக்கத்திலிருந்து பிள்ளைகளை நீங்க விடுவிக்க வேண்டுமா உமக்கு கெஞ்சுகிறோம். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. என் தேவனே, குட்டி பிள்ளைக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு ராஜா, சிறு குழந்தைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி ராஜா. மித்ராவை உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க வளர்த்து கொடுங்க ராஜா, நீங்க வளர்த்து கொடுங்க ராஜா. நாங்க தாயும் தகப்பனும் கர்த்தாவே விக்கிரகத்தில் இருந்தாலும் பிள்ளை உம்முடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. பிள்ளைய நீங்க வளர்த்து கொடுங்க ராஜா. இயேசுராஜா சுஸ்திரம்னு அந்த பிள்ளை சொல்லணும் அப்பா. வாய் திறந்து அந்த குழந்தை வாயிலிருந்து இயேசுராஜா என்று வார்த்தைகள் வர வேண்டும். உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைங்களுடைய கல்வி, எதிர்காலம் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இறங்கி உதவி செய்யுங்க. அந்த முழு குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் தேவனையுடைய செட்டைகளின் மறைவிலே அந்த குடும்பம் முழுவதையும் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்க கட்டளையிட்டு உடைய கிருபை, உடைய மகிமை அந்த குடும்பம் மூலமாக ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யுங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். நேரமாகி விட்டதால் நம்ம வந்து தொடர்ந்து வெளிப்பட சாட்சி நிலை செல்ல போகிறோம். சாட்சி இருக்கவங்களை யாராதீங்கன்னாக்கா தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். நாங்கள் வந்து இமீடியட்டாக உங்களுக்காக அந்த சாட்சிக்காக ஜெபம் பண்ண உங்களுக்கு நேரம் கொடுப்போம். சாட்சி இருக்கிறவர்கள் யாராக இருந்தால் கூட உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். சாட்சி
இல்லாத பட்சத்திலே நம்ம சரி தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு நோட்டீஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த வாரம் சகோதரர் ஜெபத்துக்கு அவர்கள் நம்மோடு கூட பராக்கிரமம் அருளும் ஆவியானவர் என்பதை குறித்து நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம அதுக்கு வருவோம், எல்லாருமா வந்து சேர்ந்து நாம் வந்து நாட்டில் சபைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இவ்வளோ அருமையான சகோதரன் சொல்கிற செய்தியை நம்ம கேட்டு கத்தரை நம்ம துதிக்கப் போகிறோம். ஆகையால் இதோட வாரங்கள் வந்து பங்கேற்புகள் கத்தரை ஆசீர்வதிப்பதாக. அந்த வேலை கூட முடிவு ஜெபத்தை அனுமதி செய்கிறேன். கிருபையின் தேவனே, விசேஷமான கிருபையால் தேவனே, நாளே என்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கா நன்றியோடு துதுங்க தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நாளே வர முடிந்தவர்கள் மிகவும் குறைவுதானப்பா. அநேகரால் வர முடியவில்லை, பல விதமான அலுவல் நிமித்தமாக வர முடியவில்லை. விசேஷமாக சகோதரி ஜெரி ஜோஸ் அவர்கள் ஆண்டவரே, நாளிலே அவரும் அவருடைய கணவரும் விதமாக சேர்ந்த ஆண்டவரே, அந்த பல்லில் 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது, அதுக்காக டென்டிஸ்ட் போயிருக்காங்க. கர்த்தர் அவர்கள் கிருபையான ஆண்டவரே, நாளிலே அவர்கள் சிகிச்சைக்கு போகும் பொழுது நல்ல ஞானத்தை டாக்டர் கொடுத்து நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் பெற்றுள்ள கிருபை ஜெபிக்கிறோம். அந்த வலி முழுவதுமாக நீங்கத்தக்கதாகவும் சரியான விதத்தில் சுகம் கிடைப்பதற்கு கிருபை ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருமையான சகோதரன் ஆண்டவரே, லாரன்ஸ் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரே சிகிச்சை பெற்றுவது கடினமாகியால் அவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த டாக்டர் டீல் பண்ணவும், ஏற்ற விதமாக அவருடைய மருந்துகளை கொடுக்கவும் கத்த கிருபை தந்து நல்ல விதமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க கத்த கிருபை ஜெபிக்கிறதாவே. தொடர்ந்து கத்தாவே நாளை கொடுத்த அருமையான செய்தி சோத்தம் கத்தாவே. அருமையான சகோதரி எலிஸ் ஸ்டான்லி அவர்களே கத்த ஆசிரியத்திருக்கிறீர். அருமையான வல்லமையான செய்தியை கொடுத்திருக்கிறப்பா. விசேஷமாக தேவனே, கத்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம்ப்பா. அந்த பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்கிறோம். எங்கள் காண்கிற தேவனப்பா, ஆமாண்டவரே, எங்களை காண்கிற தேவனை நாங்கள் அறிந்து கொண்டவர்களை விசுவாசித்து காண்கிறார், எப்பொழுதும் பார்க்கிறார் சொல்லிட்டு நாங்கள் பயந்து வாழ கத்து கிருபித்தார் சுவாமி. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் கடினம் அப்பா. ஆகையால் எங்கள் வாழ்க்கையாண்டை சீர்படுத்திக் கொடுக்க ஒரே வழி ஆண்டவரை காண்கிற தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வதற்காகவே செய்திக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூட தெய்வமாக ஆண்டவரை வாழ்க்கையில் கூட ஆண்டவரே கத்தருக்கு பயப்படும் பயத்துக்கு முதல் இடத்தை கொடுத்து, அதுதான் ஆண்டவரே நாங்கள் கருத்து பயப்படும் பயமே ஞான ஆறாமன் பார்த்தோம் சாமி. ஆகையால் ஞானமாக இருக்கணும்னு சொன்னால் தேவையான முக்கியம் கத்தருக்கு பயப்படும் பயம் ஒன்று தான் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பயத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பயத்தில் வளர்வதற்கு சுவாமி. நாளை இணைந்த மக்களை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநேக பிரச்சனை இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். நினைவில் முடியாளுக்காக ஜெபிக்கும் கர்த்தாவே. அவளையும் அனுப்பிட்டு ஆசீர்வதித்து சுவாமி. அவளும் இணைந்து கொள்ள கிருபித்தாருப்பா. ஒருவேளை ஆண்டவரை பங்கு பெற முடியாவற்ற ஆண்டவரே அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த ஜெபத்தை அனுப்பி அருமையான சகோதரிக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. இதே விதமாக அனைவரும் ஆண்டவரே ஊழியத்திலே நேரடியாக பங்கு பெற முடியாத ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே ஒருவேளை ஆன்லைன்ல வர முடியாடுறோம், ஆஃப்லைன்ல வந்து ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கான கிருபித்தாரும் ஜெபிக்கிறவங்க கர்த்தாவே. குறிப்பிட்டுக் கொடுங்க கர்த்தாவே. செய்தி கொடுங்க கிருபித்தாரும் சுவாமி. பாடலும் கிருபித்தாரும். ஆன்லைன்ல இல்லாவற்றும் ஆஃப்லைன்ல வந்து சேர வேண்டும் என்ற வாஞ்சி கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த வந்து சேர கத்த கிருபித்தாரும் சுவாமி. ஆண்டவரே அநேக ஜெபித்தோம். விசேஷமாக தேவனே நாளை பின்னால் கொண்டு அருமையான அந்த குழந்தை ஆண்டவரே நோவாக்கா ஜெபித்திருக்கும் சுவாமி. அருமையான ஆண்டவரே சகோதரி மாலதி முத்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையாக நாங்கள் ஜெபித்திருக்கோம். அருமையான சகோதரி பெஸ்ஸியுடைய பிறநாள் ஜெபித்தாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுப்பா. விதமாக இந்த குடும்பத்தை ஆசிரியத்து இன்னும் அதிகமாக நன்மைகளை பெற்று கத்தை சாட்சி சொல்ல கத்திருத்தாரு சுவாமி. ஆமே தேவனை நாளில் அநேகம் இடங்கள் செய்தோம். விசேஷமாக உருக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே 3 நபர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். இழந்து ஜெபித்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஆமேன் சொல்லும் பொழுது இணைந்திருக்கிறோம் அப்பா. ஆகிய ஆண்டவரே இழந்து ஜெபத்தை கேட்டு கட்டாயமாகவே இந்த குடும்பங்களுக்குள் ஆசிரியர்களை பெற்று அவர்கள் சாட்சி சொல்ல கத்து தெரிவித்தாரும் அப்பா. உணர்வுடைய கொடுத்த ஆண்டவரே சாட்சியை கொடுத்து உணர்வு வேண்டும் அப்பா. அந்த உணர்வை கொடுத்த ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம் சொல்லி கத்தருக்கு கனப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய இந்த ஜெப பங்காளர்கள் எல்லாம் ஜெபிக்கிறதாவே. நாளை வந்தவர்கள் சோத்தகத்தாவே வந்தவர்களும் வர முடியாதவர்கள் ஆழ்கா சோத்திருக்கிறோம். அந்த கத்தத்தாமே கிருபியான ஆண்டவரே உங்களுடைய தேவையுள்ள பிரசனத்தால் யாவரையும் நிரப்பி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பங்கள் பராமரிக்கப்பட கிருபைத்தில் ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட கிருபைத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிப்பை ஆசிரியர் ஜெபிக்கிறோம். பேரப்பிள்ளைகள் படிப்பை ஆசிரியர் ஜெபிக்கிறோம். முன்னேற்றத்தை நடத்த ஜெபிக்கிறோம். விசேஷமாக எந்த இடங்களிலே அவர்கள் வேலை முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொல்லி ராஜாக்கள் முடிந்தவுடனே சேர வேண்டிய புதிய வகுப்புகளுக்காக, புதிய கல்லூரிக்காக, புதிய பள்ளிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்று பொறுப்படுத்திக் கொண்டு ஆசிரியர் ஜெபிக்கிறோம். அதுக்காக மூச்சு ஆசிர்வதியும் தேவையான வரவை ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம்.
வருமானத்தை ஆசிரியக்கிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. இன்றைய சந்திக்கப்படவும் நாளைய ஆயத்தப்படுத்திருக்கவும் இன்னமாக ஆண்டு பிற்காலத்திற்காக சேர்த்து கொண்ட புத்தி குணம் பெற்றுக் கொடுத்தாவே ஒவ்வொரு ஆசிரியும் தந்தனை ஆசிரியும் இந்த ஊழியம் நாளைய எல்லா தடையும் இல்லாமல் ஆண்டவரே நடைபெற்ற ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ராஜா. இன்னும் ஆண்டவர் இந்த ஊழியம் பெருக வேண்டும் பெருக வேண்டும். அதிகமாக இந்த ஊழியத்தில் பாலம் பெற்று அனைவரும் வந்து இணையம் ஜெபிக்கிறோம். கத்தை பொறுப்படுத்த ஆசிரியும் எல்லா துதிகனமே மாற்றம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்பதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை எடுப்போம். பரமநிலைக்கு எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமநிலையில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விதமாக நாங்கள் நினைக்கிறது போல மன்னியும். எங்களை சொந்த பேசப்படாமல் நிஷத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தேவாவின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நிறைவேறுவதாக ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. ஆசீர்வதிப்பதாக ஆசீர்வதிப்பதாக இது காத்து நல்ல விதமாக பயன்படுத்துவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறேன். ஆமென் 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 சிஸ்டர். தேங்க்யூ.